ஒரு திரைப்படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது அனுபவத்தையும் வியப்பையும் கொடுக்கிற படம் தான் ஒரு நல்ல திரைப்படமா இருக்க முடியும்னு ஃபேமஸ் அமெரிக்கன் ஃபிலிம் கிரிட்டிக்கான ரோஜர் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட இந்த வார தமிழ் சினிமா திஸ் வீக்கை பார்க்கலாம். நோ தேங்க்ஸ், நான் டயட்ல இருக்கேன். கார்போஹைட்ரேட் சாப்பிட மாட்டேன். ஏய் லூசு, இது கார்போஹைட்ரேட்ஸ் இல்ல. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த இஞ்சி இடுப்பழகியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனுஷ்கா ட்ரெய்லர்ல ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா இருக்க போகுது. சாமியார் சொன்ன மாதிரி இந்த வருஷம் கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் கன்னியா தான் சாவேன். காலம்பூரா கன்னிதான். என்னம்மா இப்படி பண்றீங்களே? நேஷனல் அவார்ட் வின்னர் பாபி சிம்மாக்கும் கிருமி படத்துல நடிச்ச ரேஷ்மி மேனனுக்கும் ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கு. நிறைய கிசு வந்துட்டு இருந்துச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். ஆமாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் நவம்பர் 8 அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆம். அதோட கூடிய சீக்கிரம் வெட்டிங் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ண போறாங்களாம். சோ பாபி சிம்மாக்கும் ரேஷ்மி மேனனுக்கும் வாழ்த்துக்கள். நம்மவர் பவித்ரா, ஹேரா, முகவரி, பமல் கே சம்பந்தம், ரெட் போன்ற படங்களை தொடர்ந்து இந்த தீபாவளிக்கு தூங்கவனமும் வேதாளமும் போட்டியிட இருக்கு. கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் மோத இருக்காங்க. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கணேஷ் வெங்கட்ராமனுக்கும் நிஷா கிருஷ்ணனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜோடி தங்களோட வெட்டிங் இன்விடேஷனை தமிழ் சினிமா நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறதுல பிஸியா இருக்காங்க. இவங்க கல்யாணம் ஈஸியா கேரளா ஹவுஸ்ல பிரம்மாண்டமா நடக்க இருக்கு வர நவம்பர் 22 அன்னைக்கு. இந்த வாரத்தோட சாங் ஆஃப் தி வீக் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் படி 2 weeks பிஃபோர் ரிலீஸ் ஆன நானும் ரவுடிதான் படத்துக்கு ஹிட் வேர்டிக்டும் 10ன்றதுக்குள்ள படத்துக்கு ஆவரேஜ் ஓப்பனிங்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வர தீபாவளிக்கு 2 மிகப்பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. ஒன்னு நம்ம தலையோட வேதாளம், இன்னொன்னு உலகநாயகனின் தூங்கவனம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த வாரம் நடந்த மற்ற குட்டி ஈவெண்ட்ஸையும் பார்த்துடலாம். லவ் அண்ட் த்ரில்லர் மிக்ஸ்டு சப்ஜெக்ட். எல்லாம் புதுமுகம், மெஜாரிட்டி புதுமுகம்தான். ஆனால் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸாக போட்டிருக்கோம். ஏஎல் விஜய்கிட்ட டைரக்டர் ஏஎல் விஜய் இருக்கார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண கிருஷ்ணகுமார் தான் இதில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டீம் இஸ் வெரி குட் டீம். 54 நாளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் ஸ்டாப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இனிமேல் மக்கள் கையில் இருக்குது. எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி என் பையனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். முழுக்க வந்து கல்லூரி நண்பர்கள் கதை. இது கத்தியின்றி ரத்தமின்றி எடுக்கப்பட்ட படம். ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாரம் தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்த வாரமும் தமிழ் சினிமாவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க தமிழ் சினிமா திஸ் வீக் பாருங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிஹைண்ட் வேர்ட்ஸ்.